Hi friends, welcome to London Tamil Kitchen. 5th birthday செய்த யூனிகார்ன் கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல் ஆல்ரெடி ஒரு யூனிகார்ன் கேக் ஷேர் பண்ணியிருந்தேன் நான். அது டிஃப்ரெண்ட் டிசைன், இது டிஃப்ரெண்ட் டிசைன். எப்படி செய்த நான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 6 inch கேக்கில் வெனிலா ஐசிங் யூஸ் பண்ணி இந்த ஐசிங்கை போடுறேன். நல்லா க்ளீனாக சேவ் பண்ணி எடுக்கணும். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலாம். நீங்கள் எப்படி கேக் சேவ் பண்ணுறன்றதையும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். நல்ல சேப்பாக வருந்தனைக்கும் திரும்ப திரும்ப வெனிலா ஐசிங்கை பூசி சேவ் பண்ணணும், அப்போ தான் க்ளீனாக வரும். ஃபொண்டன்ட் ஐசிங்கில் யூனிகார்ன் ஷேப் கட் பண்ணி எடுக்கணும். கிராஃப் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணினீங்களன்னு சொல்லி சொன்னால் க்ளீனாக வரும். ரெட் கலர் ஃபொண்டன்ட்டை யூஸ் பண்ணி யூனிகார்னின்ற மூக்குண்ட ஷேப் கட் பண்ணி எடுக்கணும். தண்ணி பூசி யூனிகார்னின்ற மூக்கை ஸ்டிக் பண்ணணும். பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டில் சின்ன போல் சைஸில் உருட்டிட்டு மூக்குக்கு மேலே ஸ்டிக் பண்ணி விடுறேன். தண்ணி ஊசி தான் ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்ததாக யூனிகார்னுக்கு கண் செய்யணும். பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டில் தான் கண் செய்கிறேன். எப்படி சேவ் பண்ணி எடுக்கிறேன்றதை நீங்கள் பார்க்கலாம். யூனிகார்னுக்கு கண் ஸ்டிக் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம் கோனை யூஸ் பண்ணித்தான் நான் கோன் வைக்கிறேன் யூனிகார்னுக்கு. ஐஸ்கிரீம் கோனை காஃபாக கட் பண்ணி எடுக்கணும். யூனிகார்னை கேக்கில் வச்சு ஸ்டிக் பண்ணணும். பட்டர் ஐசிங்கன்னு சொல்லி சொன்னபடியாக நாங்கள் ஃபொண்டன்ட்டை அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணினா சரி, நாங்கள் தண்ணியோ ஒன்றுமே பூச தேவையில்லை. பட்டர் ஐசிங்கோட ஃபொண்டன் நார்மலாக ஸ்டிக் பண்ணி நிற்கும். யூனிகார்னுன்ற ஹோனையும் ஸ்டிக் பண்ணி விடணும். 4 கலரில் ஐசிங் செய்து வச்சிருக்கிறேன். அதை கிளிங் ஃபில்மில் போட்டு ரோல் பண்ணி எடுக்கணும். கிளிங் ஃபில்மின்ற 2 சைட்டும் நல்லா முறுக்கி எடுத்துட்டு ஒரு சைட்டை கத்திரிக்கோலால் வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டு பைப்பிங் பேக்குக்குள்ளே போட்டு நாங்கள் இனி ஐசிங்கை போடணும். சின்ன பிள்ளைகளுக்கு செய்ய கேக்கை நல்லா கலர்ஃபுல்லாக செய்தால்தான் வடிவாக இருக்கும். மல்டி கலரில் ஐசிங் போடுறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த நொசில்ஸால் தான் கேக்கின்ற அடிப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் ஃப்ளவர் ஷேப் போடுறேன். நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் ஸ்டார் நொசில்ஸும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளவர் பெருசாக வேணுமென்று சொல்லி சொன்னால் பெரிய சைஸில் ஸ்டார் நொசில்ஸை யூஸ் பண்ணணும். ஃப்ளவர் சின்னதாக வேணுமென்று சொல்லி சொன்னால் சிறிய நம்பரில் இருக்கிற ஸ்டார் நோசில்ஸை யூஸ் பண்ணணும். கேக்கின்ற பேஸுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுவேன். லெட்டர் கட்டர்ஸை யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நேம் ஸ்டிக் பண்ணுறேன். நேம் ஸ்டிக் பண்ணிக்க நான் மிடில் லெட்டரில் இருந்து தான் ஸ்டிக் பண்ணுறேன். நான் அப்போத்தான் நல்ல நேராக நாங்கள் நேமை ஸ்டிக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளான யூனிகார்ன் கப் கேக் செய்கிறேன். நம்பர் 16 ஸ்டார் நோசில்ஸை யூஸ் பண்ணித்தான் இந்த பேட்டர்னை போடுறேன். கேக் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? அடுத்ததாக கேக்குக்கு நம்பர் கேக் டாப்பர் செய்யணும். இந்த முறை நான் சாக்லேட்டில் தான் நம்பர் கேக் டாப்பர் செய்கிறேன். சாக்லேட்டில் நம்பர் கேக் டாப்பர் செய்கிறதுக்கு நான் இந்த மோல்ட் தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி நம்பர் கேக் டாப்பர் செய்யலாம்னு பாருங்க, அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்குது. நாங்கள் நட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணலாம், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் இந்த நம்பர் கேக் டாப்பர்ஸை செய்யலாம். ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நம்பர் கேக் டாப்பர் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்கியூவர்ஸ் அல்லது லாலிபாப் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம்.
ஒயிட் சாக்லேட்டை 5 மினிட்ஸ் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் நல்லா கரைச்சி எடுக்கணும். நல்லா ஸ்மூத்தாக வரணும். இப்படி நம்பர் 5 கேக் டாப்பர் தான் செய்கிறேன். முதல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணும். ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்ட பிறகு அதுக்கு மேலே சாக்லேட்டை போட்டு சேவ் பண்ணி விடணும். அடுத்ததாக லாலிபாப் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி விடணும். அந்த மோல்டிலேயே லாலிபாப் ஸ்டிக் வைக்கக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு எடுக்கணும். 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம கேக் டாப்பர் ரெடி. நம்ம கேக் டாப்பர் எப்படி நல்லா க்ளீனாக வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.